அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்கள எத்தனை பேருக்கு நம்ம முதிர்கனி எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு ஸ்டேஷன் வந்துட்டா. இன்னும் 2 ஸ்டேஷன் இருக்கும் நினைக்கிறேன். 2 ஸ்டேஷனுக்கு அப்புறம் நம்ம இறங்கணும் தான். சரி, அங்க போய் நிப்போமா? எங்கேருந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன். வாசல்கிட்ட போயிடலாம் வா. சரி. இப்போ வீட்டில் கொண்டு விடணுமா? நீ போயிருவியா? அதெல்லாம் போயிருவேன். இருந்தாலும் கேட்கல, என்ன வீடு வரைக்கும் வரணுமா என்ன? இல்ல, நான் போயிருவேன். சரி, எனக்கு முக்கியமான டூட்டி இருக்குது. 2 நாள் வேஸ்டா போச்சுது. சரி. ஏன்? என்னால தானே, இல்லைன்னா நீங்க ஃப்ளைட்ல போயிருப்பீங்கல்ல. ஒன்றும் பண்ண முடியாது. சரி, முடிஞ்சதை நினைச்சு நான் யோசிக்கிறவன் கிடையாது. சரி, ஸ்டேஷன் வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிரு. சரி. இல்ல உங்க அன்னைக்கு மாமியார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணணுமா? யாரையா வர சொல்லணுமா? இல்ல, நான் உங்ககிட்ட காலேஜ்ல இருக்கறதா தான் சொல்லி வச்சிருக்கேன், வரதா சொல்லல. ஓ சரி. எப்படி கேட்கணும் தெரியலையே. அது வந்து காஃபி எதுவும் வேணுமா? இல்ல. சரி, இறங்குறா வந்துட்டு நினைக்கிறேன். சீக்கிரம் வா. இல்ல, உங்ககிட்ட இங்க இருந்து பார்த்தா தெரியாது, அங்கதான் போகணும். சீக்கிரம் வா. சீக்கிரம் வா, நேரம் விட்டு. இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் நம்ம இறங்கணும். போன உடனே எனக்கு கைது பண்ணுவேன். நான் கேட்கிற விசாரணைக்கு மட்டும் நீ பொது சொல்லாம இருந்த. நீங்க எத்தனை வாட்டி கைது பண்ணாலும் நான் சொல்ல போற பதிலி தான் உங்களுக்கு நல்லா தெரியும். அது உங்க இஷ்டம். எனக்கு ஒன்று விட கிடைக்காம நான் விட மாட்டேன். ஓகே. திமுறவா பேசிக்கிட்டு இருக்கா? உங்க பையன் 4 மணிக்கு ஃபோன் அடிச்சான். நைட்டெல்லாம் தூங்காம எப்போ விடியும்னு காத்துட்டு இருந்திருக்கான். கரெக்டா 3:50 கிட்ட ஃபோன் அடிச்சான். சாரி, உண்மைதான். எனக்கு ரொம்ப அவசர புத்தி இருக்குது. புரிஞ்சுக்கிட்டா சரிதான். அவசர புத்தி எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. தப்பா வழி நடத்திடும், வாழ்க்கையே புரட்டி போட்டுரும். எல்லாத்திலையும் நிதானமா இருக்கணும். அத உங்களை பார்த்து சொல்லிக்கோங்க. ஏன்? நீங்களும் நிறைய அவசரப்பட்டு நிறைய காரியங்களை பண்றீங்க. தேவையில்லாம எல்லாரையும் கைது பண்ணி கொண்டு வச்சிருந்தீங்க. அந்த நல்ல சிவமாமா எல்லாரையும் கைது பண்ணிருந்தீங்க. நல்ல சிவ அவனை மாதிரி ஒரு கேடு கட்ட பையன் உலகத்திலே கிடையாது. அவன் கூட போய் திறக்கல. அவனை காப்பாத்துறதுக்கு ஒரு கூட்டமே வந்திருந்தது. அதான் குடும்பம். பார்க்கலாம், யாரை தூக்கணும் விட கிடைக்குமோ அவங்கள தூக்குறேன். திரும்ப சொல்றேன், இனி அன்னக்கிடத்தை விட்டது ஒருத்தரை தூக்காதீங்க. நீங்க கேட்கிற எந்த பதவியும் உங்களுக்கு கிடைக்காது. அதை இன்னும் போக்குறேன். எனக்கான விட கிடைக்காம நான் என்ன போகவே மாட்டேன். ஒழுங்கா உங்க பையனை பார்க்க போங்க. அதை நான் பார்த்துக்கிடுவேன். ப்ளீஸ். பாவம் அவன் அப்பா எப்போ வருவாங்கன்னு கேட்டா காலையில வருவாங்கன்னு சொல்லிட்டேன். சரி, நான் காலையில போறேன். நான் கேட்கற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் எதுக்கு பதில் சொல்லணும்? இதெல்லாம் வாக்கு கொடுத்துருக்கா? வாக்கு கொடுத்தா நிறைவேற்றணும். சரி சொல்லு. அன்னைக்கு வாங்கின 150 கோடி ஊழல் என்ன? அது யார் பேர்ல இருக்குது? என்ன பண்ணாங்க? மேம்பாலம் எங்க? மண்டபம் எங்க? பொண்ணு திறக்கி சார், மீட்டர்ல பண்ண கோல்மாடு அத்தனை எனக்கு வேணும். நான் போட வேண்டிய பயிர் அது பொண்ணு போட்டுருக்கான். விட்டுருவேன். ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு உள்ள வச்சிட மாட்டேன். சாரி, உங்ககிட்ட பேசுறதுக்கு. எவனையும் விட மாட்டேன். சாரி, தெரியாம உங்ககிட்ட பேசிட்டேன். எவனையும் என்கிட்ட தப்ப முடியாது. சொல்லிட்டேன். எல்லாத்தையும் ஆதாரத்தோட பிடிக்கிறேன். பொண்ணு திறக்கி சொல்ற விக்ரமே, அன்னைக்கு மீனா தமிழ் நீ எல்லாரும் கூண்டோட உள்ள தள்ளுறேன். குறிப்பா அந்த நல்ல சிவன். சாரி, நான் உங்ககிட்ட பேச விரும்பல. 150 கோடிக்கார விட எனக்கு கிடைச்சே ஆகணும். அது எப்படி? வெளியில 2 பேர் எதிரே இருப்பாங்களா, ஆனா ஊழல் மட்டும் ஒண்ணு பண்ணுவாங்களா? அன்னைக்கிளி ஊழல் பண்ணிருக்கான், அதுக்கு உடனே அது நல்ல சிவன். அன்னைக்கிளி பரவ எதிரின்னு சொல்லி வெளியில சொல்லிக்கிட்டு இருக்கான், ஆனா காட்டி கொடுக்க மாட்டேங்கிறான். என்ன இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய பின்னணியே இருக்குது. கண்டுபிடிப்பேன். அன்னைக்கிளிக்கு பின்னாடி ஏதோ பெரிய சக்தி இருக்குது. அந்த சக்தி என்னன்னு நான் கண்டுபிடிப்பேன். அந்த அன்னைக்கிளிக்கு உதவி இருக்கிறது யாருன்னு நான் கண்டுபிடிப்பேன். சாரி சாரி சாரி, நான் உங்ககிட்ட பேச விரும்பல. எனக்கு இன்னும் ஓமேதான் சந்தேகமா இருக்கு. சாரி, நான் உங்ககிட்ட பேச விரும்பல. தூக்குறேன். கூடி சீக்கிரம் காலேஜ்ல வந்து தூக்குறேன். தெரியாம பேசிட்டேன். கைது வாரனோட வாரேன். யாருக்கும் நான் போட மாட்டேன். இந்த ஜெயராஜ் கிட்ட அது இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. பார்க்கலாம். நானும் சந்திக்க ரெடியா தான் இருக்கேன். சாரி. எதுக்கு? உங்க பையன் கிட்ட பேசுனதுக்கு, நீங்க வருவீங்கன்னு வாக்கு கொடுத்ததுக்கு. இறங்குற இடம் வந்துட்டு நான் இறங்குறேன். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க சலிச்ச ₹1 நான் எழுதி வச்சிருக்கேன். போனே அனுப்பிடுறேன். ஓகே. சேர்ந்துட்டேன்னு ஃபோன் பண்ண மனசு இருந்தா ஃபோன் பண்ணு. போயிடுவேன். உங்க கடை பணம் வந்து சேரும். ஓகே. எல்லாம் அவன் செயல். என்ன? ஹலோ கிஷோர்,
ஹலோ ஹை கிஷோர், கங்க்ராச்சுலேஷன். ஹனிமூன் ட்ரிப்லாம் போயிட்டு இந்த மாதிரி இருக்குது. இப்போ என்ன என்ன இங்க? ஐயோ அது ஏன் கேட்குற? 2 நாள் ஏசி பெட்டி செம போருப்பா. இனிமேல் இந்த ட்ரெயின் எல்லாம் வரத வச்சுக்கிடவே கூடாது. 2 நாள் செம போல். ஒரு வேலையும் ஓடல. இனி போய் தான் 2 நாளுக்குள்ள வேலையும் மொத்தமா பார்க்கணும். என்ன 2 நாள் ட்ரெயின் என்ன? அதுவா? அது ஒரு பெரிய கதை. சரி, ஃப்ரீயா இருக்க நேரம் ஹோட்டலுக்கு வாங்க. ஹோட்டல்ல தான் தங்கி இருக்க, பேசலாம். நீ எங்க நின்னுட்டு இருக்க? கிளம்ப வேண்டியது என்ன? உனக்கு இப்பதான் என் பேர் இருக்கு, நீ கிளம்பலாம். என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஓ 2 நாள் ட்ரெயின்ல இருந்தோம், அதுவா? அதை பத்தி நான் சொல்லல. அது ஒரு ஆக்சிடென்ட், அது போய் சொல்லுங்க. ஆனாலும் 2 நாள் உங்க கூட ட்ரெயின்ல அந்த ஏசி பெட்டிக்குள்ள செம போல். ஆனா நல்லதா இருந்தது இல்ல? பரவாயில்ல என்ன? வாத்தி அளந்து பேசுகனே. 2 நாள் நல்லா தூங்கிட்டீங்கன்னு இருந்துச்சா? இப்போ நீ யாருக்காக போய் போடுற? இங்க யாரும் உனக்கு சொந்தமானவங்க இல்லையே. உனக்கு சொந்தமானவங்க உரிமைப்பட்டவங்க இருந்தா ஏதோ தப்பா நினைச்சிருவாங்கன்னு பயப்படல, நியாயம் இருக்குது. இங்க உரிமைப்பட்டவங்க யாரும் இல்லையே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு. முடியாது. சரி, என் வேலையை நான் காட்ட வேண்டியதான். எனக்கு ஈவரக்கெல்லாம் கிடையாதுமா. ஐயோ அது ஏன் கேட்க கிஷோரு? உனக்கு என்ன, நீ ஜாலியா 2 நாள் ஹனிமூன் காஷ்மீர். அப்புறம் நம்ம பழகு நடவு பார்த்த இடமா பாத்தியா என்ன? நீ எங்கேருந்து வர? ஏன்னா மும்பைல இருந்து. ஆக்சுவலி மும்பைல தான் ஏறணும். சரி, பூனால ஒரு சின்ன வேலைன்னு பூனாக்கு போயிருந்தேன். போன எடுத்த ஒரு சின்ன இல்ல பிரச்சனை சொல்ல முடியாது. அது நல்லதா இருந்தது. அதனால ட்ரெயின்ல வர வேண்டிய சூழ்நிலை. ஆனா நல்லா இருந்தது. தனி பெட்டி, யார் தொந்தரவும் இல்லை, நல்லா இருந்தது. சரி, எப்பவும் ஓடிட்டே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தானே. இதே மாதிரி ஓய்வு எப்பவும் கிடைக்காத. நல்லா இருந்தது, செம்ம ஜாலியா இருந்தது. ஆனா கொஞ்சம் போர் அடிச்சது. சரி, நான் கிளம்புறேன். சார், கண்டிப்பா நீ நான் தங்கி ஹோட்டலுக்கு வரணும். பார்க்கலாம். நீயும் கண்டிப்பா வந்துடு. முக்கியமா டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்குல்ல. 2 நாள் டிஸ்கஸ் பண்ணோம், பத்தல. ஹோட்டலுக்கு வந்துடு. உங்களுக்கு என்ன தான் வேணும்? உண்மை 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 வேணுமா? இல்லைன்னா இந்த ஜெயராஜ் இப்படித்தான். இவங்கிட்ட ஈவு இறக்கம் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஓகே பாய், அடுத்து மீட் பண்ணலாம். இதே மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சா நல்லா இருக்கும். கிடைக்கும், இந்த ஜெயராஜ் உருவாக்கிடுவான். இதே மாதிரி சந்தர்ப்பம் எப்பவுமே கிடைக்காது பத்தியா? நல்ல சந்தர்ப்பம், அழகான நாட்கள்ல, மறக்க முடியாத நினைவுகள்ல உருவாக்கிடுவோம் நெக்ஸ்ட் டைம். செம என்ஜாய். பார்த்தே இல்லை. சரி, கண்டிப்பா இதே மாதிரி நேரம் அமையும். சரி, அது வரைக்கும் பெரிய மனசு இல்லாம புரியுறேன். ஓகே, கிளம்புறியா? வாய, வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போயிருந்தேன். சரி, பார்க்குறவங்க தப்பா நினைப்பாங்க. நீ கிளம்பு. சரி, இல்லை நான் கிளம்புறேன். சரி, நான் கிளம்புறேன் கிஷோர். எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. நீ உங்களுக்கு தான் போய்கிட்டு இருக்க? ஆமா. ஒரு சின்ன ஹெல்ப். என்ன? எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, ரொம்ப வேண்டியவங்க. கொஞ்சம் ட்ராப் பண்ணிட முடியுமா? தேங்க்யூ கிஷோர். நான் கேட்டு நீ ஏதாவது இல்லம்பியா என்ன? பார்த்து பத்திரமா ட்ராப் பண்ணிடு. ரொம்ப முக்கியமானவங்க, பார்த்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரி. பகடக்காய பயன்படுத்திட்டீங்களே. இந்த ஜெயராஜுக்கு உண்மை கிடைக்கிற வரைக்கும் இப்படிதான். யார் மொழியும் நான் இறக்கப்படுறதா இல்லை. உங்க சீரழித்துக்காக என் வாழ்க்கை மறுபடியும் விளையாண்டுட்டு இருக்கீங்களா நீங்க? அப்போ நான் கேட்டதுக்கு நீ போதும் சொல்லியிருக்கணும். இல்லைன்னா நான் எதுக்கு இப்படி பண்ண போறேன்? அப்படி ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நீங்க சாதிச்சு என்ன பண்ண போறீங்க? நான் இழக்கிறதுக்கு இங்க எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டேன். என்னோட முட்டாள்தனத்தினால எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். என்னோட அவசர புத்தினால, யோசிக்கிற திறமை இல்லாதனால எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். முழுக்க என் தவறுதான், என்னுடைய தவறு மட்டும்தான். அதை நீ 1000 வாட்டி குத்தி காட்டுனீங்க. எனக்கு தப்பாவே தோணல. என்ன நான் செஞ்ச தப்பதான் நீங்க சொல்லி காட்டுனீங்க. பெருமையா நினைச்சேன், குத்தி காட்டுறதுக்கு உலகத்துல நல்லவங்க இருக்காங்கன்னு. ஆனா யாருக்கிட்ட நான் தலை குனிஞ்சு நிக்கவே கூடாதுன்னு நினைச்சேன்னா அவங்க உங்களோட அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. இப்ப அவர் என்ன தப்பா நினைப்பாருங்கக்காக நான் இவங்களை இப்படி ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தணுமான்னு நான் கேட்கறேன். நீங்க உங்க தனிப்பட்ட விஷயத்தை பத்தி பேசிக்கோங்க. உங்க கூட நான் இருந்ததை சொல்லி காட்டிட்டு இருக்கீங்க. நான் ஏதோ விருப்பப்பட்டவங்க கூட வந்தேன்னா நீங்க பேசின விதம் எப்படி இருந்தது? தெரியும், அது எனக்கும் தெரியும். பகடக்காய பயன்படுத்திட்டீங்கல்ல, ரொம்ப நல்லது. எனக்கான விட கிடைக்கணும். கிடைக்காம நாங்க இருந்து போக மாட்டேன். அன்னைக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. அதை நான் கண்டுபிடிச்சே ஆகுவேன். எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. நான் உங்க குடும்பத்துக்காக தான் மறைச்சிக்கிட்டு இருக்கேன். நான் முக்காசி கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அதுக்கான விட நீதான்.
நீ மட்டும்தான். உன்னை வச்சு இருக்கிற வழி நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். ஐயா, அவங்க மேல எந்த தப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் ஏதோ போட்டு வாங்குறதுக்கு தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கேயும் இப்படிதான் பண்ணுவாரு. அது எனக்கு தெரியும். வேற ஏன் கோர்ட்ல இருக்கீங்க? அவங்க ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு வந்திருப்பாங்களா இருக்கும். சில விஷயங்களை தெரிஞ்சுக்காக ஜெரஜி எந்த எல்லைக்கும் போவாருன்னு உங்களுக்கு தெரியுமே. பரவ என்ன? அதுக்குதான் இல்ல, இவன் வேற என்னமோ கண்டுபிடிக்கதாங்க வந்திருக்கான். நாங்க நினைக்கிற மாதிரி இல்ல. என்ன சொல்றீங்க? இவன் வேற என்னத்தையும் கண்டுபிடிக்க வந்திருக்கான். ஆனா இவன் கேட்கிற கேள்வி எல்லாம் வேற. இவளை எதுக்கு பகட கையை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான்? அதான் என்னோட கேள்வி. என்னமோ உன்னை கண்டுபிடிச்சிருக்கான். அதை ஊர்ஜிக்கப்படுத்துறதுக்கு தான் இவளை படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கான். சரி, சீக்கிரம் வா, நான் பொண்ணு தெரிய பார்க்கணும். இல்ல மாமா, நீங்க போங்க, நான் வீட்டுக்கு போயிருந்தேன். இல்ல, வா, கொண்டு விட்டு போயிருந்தேன். ஐயோ மாமா, நீங்க வந்த வேலையை பாருங்க. கல்யாண வேலை வேற இருக்கும். நான் வீட்டுக்கு போயிட்டு அம்மாட்ட சொல்லிட்டு நேரா மண்டபத்துக்கு வந்துடுறேன். சரி, பார்த்து போ. டென்ஷன் எடுக்காதீங்க மாமா. நான் சேராஜ் தப்பு கணக்கு போட்டுட்டேன். அவன் ஏதோ ஊழல் கேஸ் தான் வந்திருக்கான்னு நினைச்சேன். அவன் ஊழல் கேஸுக்கெல்லாம் வரல. ஏதோ பெருசா கண்டுபிடிச்சிருக்கான். சரி, நீ கிளம்பு. எதுக்காக வந்திருப்பா? ஏன் வந்திருப்பா? அப்படி இவன் என்ன கண்டுபிடிச்சிருக்கான்? ஒருவேளை நான் மிலிட்டரியில பண்ணதே பொண்ணுத்துற அதை நாசையில முடிச்சிட்டானே. அது இப்படிக்கு பிரச்சனை வராத. என்ன உலகிட்டு இருக்கீங்க? இந்த நல்ல சிவன் உழல மாட்டான்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்னப்பா? இல்ல, அது இந்த அப்பா நம்புறல, இந்த நல்ல சிவன் நம்புறல. நான் எவ்வளவு பெரிய கிரிமினல் அது உனக்கே தெரியும். நான் எவ்வளவு கேடு கட்டவனும் உனக்கு நல்லா தெரியும். அப்ப நான் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா நீ நம்ப வேண்டாம். இல்ல இல்லப்பா, நான் நம்ப மாட்டேன். நம்பணும், நம்பித்தான் ஆகணும். அந்த ஜெயராஜ் வந்து வேலையை முடிக்காம போக மாட்டான். அவனை பத்தி தெரியல உனக்கு? ஆமா, இப்ப அவனுக்கு பகடக்காயா அந்த தேன்மொழிதான். கண்டிப்பா சொல்றேன், அவளை வச்சு அவங்க எல்லா சொல்லி முடிச்சுவா. தைசிதவள் அடிச்சு வரட்டுங்க. அவ பொண்ணுத்திர தவிர வந்துட்டு இருக்கா. பொண்ணுத்திர பாதுகாப்புல வாழ்ந்துட்டு இருக்கா. என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றத கேளு, நான் சொல்றத கேளு. இது பொண்ணுத்திரைக்கோ யாருக்குமே தெரிய வேண்டாம். அப்பா, நான் எதை எப்படி பண்ண முடியும்? என்ன பண்ணுவீங்க, யாது பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. அந்த தேன்மொழி ஊருக்குள்ள இருக்கக்கூடாது. அப்பா, நீ பண்ணதுன்னு வெளியில தெரியும். ஆளை வச்சு பண்ணிரு. ஆளை வச்சு வேலையை முடிடா. அவ அங்க இருந்தா மாட்டிக்கும். பார், நல்லவங்களும் மாட்டிக்குவாங்க. சொன்னா கேளு. இல்லப்பா, உனக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன உசுரோட கொன்னுருவான். நான் இந்த தப்ப பண்ண மாட்டேன். நீ பண்ண வேண்டாம்டா. அந்த படி என் மேல போடு, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றது கேளுடா. டேய், நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போய் சேர்ந்துருவேன். உன்னை அப்புறம் எவனாலையும் காப்பாற்ற முடியாது. நான் இருக்கும்போது உன்னை காப்பாற்ற நினைக்கிறேன். நான் சொல்றதை கேளு. அப்பா சொல்றதை கேளு. அந்த தேன்மொழி இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடாது. சொன்னா கேளு. அப்பா, அந்த பொண்ணு அது பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கு. நீங்க என்னப்பா? அவ எந்த பிரச்சனையும் பண்ணலதான். ஆனா அது அவளுக்கே பாதுகாப்பு கிடையாது. அங்க இருந்தா அது அவளுக்கு ஆபத்து தான். நான் சொன்ன கேளு, விரட்டி விடு. நீங்க பாரு, எல்லாரும் மாட்டி சீரழிஞ்சு சின்ன படமாகிறதுக்கு அவ ஊருக்கு பள்ளிடா கொடுக்கறது தப்பே இல்லை. இப்ப எல்லாரும் கல்யாண வேலையில ரொம்ப மும்பரமா இருப்பாங்க. இப்ப யாரும் அவளை கண்டுக்க மாட்டாங்க. கண்டுக்கவும் முடியாது. ஏன்னா கல்யாண வேலை தலைக்கு மேல. ஒத்த கல்யாணம் இல்ல, ரெட்ட கல்யாணம். அவன் மும்பரமா அழிஞ்சிட்டு இருப்பான். இப்ப யாரும் தேன்மொழி பெருசா நினைக்க மாட்டாங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம். சொன்னா கேளு. ஆளை வச்சு விரட்டி அடி. அவங்க வரக்கூடாது. அவங்க இருக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமா நீ பண்ணு. அப்பா, பொண்ணு விக்கிக்க மட்டும் விஷயம் தெரிஞ்சதுன்னா தெரியாதுடா, தெரியாம பாத்துக்க. நான் சொன்ன விஷயம் அவன் மண்டையில ஏறிச்சா இல்லையா? குற்றவாளி நீ கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? இவங்கதான் குற்றவாளி, இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல நீ நம்ப மாட்டுக்க. நம்ப முடியாது இல்ல. அதை ப்ரூவ் பண்ணதுக்கு எனக்கு வேற வழி இல்ல. நான் சாகுதுக்குள்ள உன் இந்த கேஸ் விடுவிச்சுட்டு போகணும். நீ என் புள்ளடா, உன்னை விடுவிக்க நான் போக மாட்டேன். ஊருக்கு வேலை நான் கெட்டவனா இருக்கலாம். என் பிள்ளைக்கு நான் தகப்பேன். என் பிள்ளைக்கு நான் என்னைக்கு நல்லா வந்தேன்டா. உனக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். சொன்னா கேளு. இப்ப என் பைக்கோல் நல்லா நான் ஏதாவது பண்ணிருப்பேன். டேய், சொன்னா கேளு. எனக்கு குற்றவாளி யாருன்னு தெரியும்டா. பாரு, நான் அது எங்க சொல்லணுமோ அங்க சொல்லி வச்சுட்டேன். அவங்க பாத்துக்கிடுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த தேன்மொழி இங்க இருக்கக்கூடாது. நான் சொல்றதை கேளு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பொண்ணுத்திரக்கிட்ட மட்டும் மன்னிப்பே கிடைக்காதுப்பா. என் புள்ள மாதிரி பாக்குறான். அதை விட என் மேல உசுரா இருக்கும். நான் இந்த காரியத்தை பண்ணிருக்கேன் மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன வெறுத்துருவான்ப்பா. அவன் உன்னை வெறுக்கிறது முக்கியமா, நீ அவனை பாதுகாக்கிறது முக்கியமா? அவன் நல்லா இருக்கணுமா வேண்டாமா? உனக்கு நல்லா தெரியும் என் பேர பிள்ளைங்க தான் எனக்கு உசுருன்னு. அந்த உசுறுகளுக்கு நீ தெரிஞ்சோ தெரியாமல பொண்ணுத்திரன்னு பேரை வச்சுட்டேன். அதுக்காக நான் அவனை காப்பாத்த நினைக்கிறேன். ஏன்னா என் பேர பிள்ளைக்கு வச்சிருக்க பேர் அப்படி. நான் காப்பாத்தன்னு நினைக்கிறேன். நீ அவன் சாப்பிட்டு நினைக்கிற. எது முக்கியம்? எனக்கு என் பொண்ணுத்திர வேணும். அப்ப நான் சொல்றதை செய்டா. இன்னைக்கு வேலையை முடிக்கிறேன். என் பொண்ணுத்திரைக்காக இந்த வேலையை நான் முடிக்கிறேன்.
என் பொண்ணு திரைக்காக நான் இதை பண்றேன். ஆனா நீங்க சொன்ன குற்றவாளி உண்மையாப்பா? சத்தியமாடா என் புள்ள உன்கிட்ட மறைக்கணும் எனக்கு அவசியமே இல்லை. அது மட்டும் ஊர்ஜிகம் மோச்சுதே என்கிட்ட தப்ப முடியாதுப்பா. அது யாரா இருந்தாலும் சரி. சரி வேலை கச்சிதமா முடி, புரியுதா? இப்ப பாரு, வேலையை அங்க ஒப்படைச்சிட்டு நீ கல்யாண வீட்டுல இல்லாண்டு, அப்பதான் உன் மேல யாருக்கு எந்த சந்தேகமும் வராது. சரிங்கப்பா. உன் பொண்ணு பிள்ளைலாம் கரெக்ட் போயாச்சா என்ன? பயில ஏற்கனவே அங்கே தானே கிடந்தானுங்க, இவன் இப்பதான் போனான். சரி நீ சீக்கிரம் போ. இங்க பாரு, உன் உடல் மட்டும்தான் கல்யாண வீட்டுல இருக்கணும். உன் நினைப்பெல்லாம் நீ கொண்டு போன வேலையில தான் இருக்கணும், புரியுதா? முடிச்சுட்டு வரேன்ப்பா. முடிக்கணும்டா, முடிக்கணும். ஏய், துரோகிய கூட வச்சிருக்கடா, விட மாட்டேன் அந்த துரோகிய. யார் விட்டாலும் நான் விட போறது இல்ல. அந்த அன்னக்கிளி எனக்கு எதிரிதான். ஆனா அவன் ஒரு நாள் என் முதுகுல குத்தணும்னு நினைச்சதும் கிடையாது, என் முன்னாடி என்னை எட்டி மிதிக்கணும்னு நினைச்சதும் கிடையாது. சின்ன கண்டா ஒதுங்கிதான் போவான், பயத்துல இல்ல. துஷ்டனை கண்ட தூர வளர்க்கணும்னு போன மணிக்கு ஏத்த மாதிரி நான் துஷ்டன். அதனால என்ன கண்டு ஒதுங்கிதான் போனேன், பயந்து போகல. அவளே என் முதுகுல குத்தாதப்போ விட மாட்டேன். நான் அவளுக்கு செஞ்ச துரோகத்துக்கு நான் சாகிறதுக்கு முன்னாடி அவளுக்கு இந்த ஒரு நன்மையாவது செஞ்சுட்டு போனேன். போதும், செஞ்ச பாவமே கழிஞ்சிடும். விட மாட்டேன். இல்ல, நானே அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். அனுப்பியிருக்க கூடாது. அவசரப்பட்டேன். கிசாருக்கு ஓரளவு கேஸ் பண்ணியிருப்பான். என்னது கேஸ் பண்ணியிருந்தானா கண்டிப்பா பொண்ணு திறக்கட்ட எழுதி சொல்லியிருப்பான். ஏதாவது ஒண்ணு பண்ணி ரகசியத்தை வெளியில கொண்டு வந்துடலான்னு பார்த்தா யார் நான் போட்ட பிளான் எல்லாம் சொதப்பது. என்னால எங்கேயுமே கவனம் செலுத்த முடியல. இப்ப அன்னைக்கு வீட்டுல எல்லாரும் கல்யாண வழியில ரொம்ப மும்பரமா இருப்பாங்க. இதுதான் எனக்கான சந்தர்ப்பம். இதை நான் பயன்படுத்தினேன். தூக்குறேன், தட்டி தூக்குறேன். என்னடி எல்லாரும் அங்க இருக்கும்போது இதை தனித்தனியா கூப்பிட்டு இருக்க? உங்களை கொஞ்சதுக்குதான். கள்ளி கல்யாணம் ஓடிட்டோம், மேதா கொஞ்சிக்கலாம். என்னடி இப்ப எதுக்கு என்ன தனித்தனியா கூப்பிட்டு இருக்க? எனக்கு 1000 வேலை இருக்குது. என்ன எதுக்கு தனியா கூப்பிட்டு இருக்க? நான் சொல்றதை கேளுங்க. நீ சொல்லி நான் என்ன கேட்காம இருக்கேன், சொல்லு. நீங்க தனித்தனியா கூப்பிட்டவங்க என்ன நினைப்பாங்க? எதுக்கு தனித்தனியா கூப்பிட்டு போறேன்னு நினைப்பாங்க? சீக்கிரம் சொல்லு. நீங்க அன்னைக்கிளி மேலேயும் தமிழ் மேலே ரொம்ப கோவப்படுறீங்க, எனக்கு பயமா இருக்கு. அதை பத்தி மட்டும் பேசாத, அவளை பார்த்தாலே கடுப்பா இருக்குது. நம்ம கடமை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பணும், அவ்வளவுதானே? அதை மட்டும் பண்ணுங்க. எதுக்கு நீங்க கோவப்பட்டு இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த அசக்கு வேற வெறும் பொல்லாதவன், அவன்கிட்ட எதுக்கு நீங்க பகை வச்சுக்கிட்டீங்க? எனக்கு பயமா இருக்கு. சதீஷ் மாமா எப்படி ஒதுங்கி போயிட்டாரு, அப்படி நீங்களும் ஒதுங்கி போக வேண்டியதானே? மதன் மாமா கண்டுக்கவே மாட்டேக்காரு, அப்படி நீங்களும் ஒதுங்கி போக வேண்டியதானே? சவுட் அடிச்சு சவுட் பிஞ்சிரும். குடும்பத்துக்கு நான் நீனு பிரிச்சு பேசிட்டு இருந்த. அவங்க அவ்வளவுதான் பண்றாங்க, இவங்க இதான் பண்றாங்கன்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்த. உசுருன்னு பார்க்க மாட்டேன். எடுத்தவன் உனக்கு எப்படி தெரியும்? இல்ல மாமா, எனக்கு பயமா இருந்தது. ஏன் அந்த அசக்கரை தலை எடுத்துவானா என்ன? இல்ல மாமா, இனிமேல் குடும்பத்துக்கு இருந்துகிட்டு அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்கன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த. உன் மேல உசுரே வச்சிருக்கேன், ஓத்த கலப்பிடாத. நல்ல எடுத்துட்டு வாங்கிட்டு விடாத. சரி விடு, இனி இதை பத்தி பேசக்கூடாது. சாரி. இனிமேல் இதை பத்தி இந்த மாதிரி பேசக்கூடாது. அவங்களே மாதிரி இருங்க, இவங்க ஒதுங்கி இருங்கன்னு சொல்லாத. என்னால அப்படி இருக்க முடியாது, உனக்கு நல்ல தெரியும். நான் பொறுப்பா தான் இருப்பேன். இது அக்கா பிள்ளைங்க கல்யாணம், நான் தான் என்ன செய்யணும். அவன் முழு பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்கா. தம்பியா இல்ல பிள்ளையா பார்த்துக்கிட்டுங்கிற நம்பிக்கையில ஒதுங்கி இருக்கா. அவளால முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா மாமா செத்து போயிருக்காரு, மனசு அளவுல செத்து போயிருக்காரு. உனக்கு என்ன தெரியும்? சதீஷ் மாமா ஒதுங்கி இருக்காரு, மதமா ஒதுங்கி இருக்கான்னு சொன்னீங்க. அவங்களால முடியல. தூக்கி வளர்த்த பாவம், தூக்கி வளர்த்த புள்ள வாழ்க்கை நாசமா போகுதுன்னு வைக்கச்சல உட்கார்ந்துருக்காங்க. அவங்களால சந்தோஷமா இப்ப கல்யாணம் வேலை பார்க்க முடியும்? இல்ல சந்தோஷமா கல்யாணம் வேலை பார்க்கற அளவுக்கு அந்த பிள்ளைங்க பண்ணி வச்சிருக்காங்க. பிறந்ததுல இருந்து தூக்கி வளர்த்த பிள்ளைங்க தூக்கி பாதாளத்தை தூக்கி கொடுக்க போறோமேன்னு செத்து போயிருக்காங்கடி. நீ எரியிற நெருப்புல என்ன ஒதுக்கிட்டு இருக்க? முடிஞ்சா நீ உதவி பண்ணு, இல்லைன்னா ஒதுங்கிக்க. செய்யறவங்க சீண்டி பார்க்காத. தொலைச்சு நீ இதுக்குதான் கூப்பிட்டு நான் வந்துக்கவே மாட்டேன். நீ எனக்கு காதுக்கு மட்டும் போச்சுன்னா அவ்வளவுதான், நொந்து போயிடும். சே வாழை பாரு வாழை. பொண்ணத்தை இருந்து பழகி. என் பொண்ணாட்டி இப்படிதான் இருக்கணும் எனக்கு ஒரு ஆசை. அது உனக்கு நல்லா தெரியும். நான் அப்படிதான் வச்சிருப்பேன், அப்படித்தான் நீ இருக்கணும். நீ யோசிச்சத மாதிரி அன்னைக்கு அம்மா சுயநலமா யோசிச்சிருந்தா நீ நான் என்ன பண்ணிருப்போம் சொல்லு? உன் வாழ்க்கை எங்க போயிருக்கோம், என் வாழ்க்கை எங்க போயிருக்கோம் சொல்லு? சுயநலமா யோசிக்க ஆரம்பிச்சுக்கல நீ. சத்தியமா உன் வாயிலிருந்து இதெல்லாம் வரும்னு எதிர்பார்க்கல. சாரி மாமா, பயமா இருந்தது, அதான் அப்படி பண்ணிட்டேன். சாரி மாமா, தப்புதான். நான் அப்படி பேசிக்க கூடாது. ஏதோ உங்க மேல உள்ள பாசத்துல அப்படி பண்ணிட்டேன். இங்க பாரு, இனிமேல் இப்படிலாம் பேசக்கூடாது சரியா? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, சுத்தமா பிடிக்காது. இந்த மாதிரி பண்ணிடாத, நான் வெறுத்து வண்டி. புரியுதா? எனக்கு இது சுத்தமா பிடிக்காது. நீ உசுரு, அதனால கோத்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன்
சரியா? ம்? என் பொண்டாட்டியா ரெடி, பொண்ணுத்துல பொண்டாட்டியா இரு. வேண்டாம், இந்த தேவையில்லாத கெட்ட குணங்கள் வேண்டாம். சீக்கிரம் யோசிக்காத, சரியா? சரிங்க மாமா, சரி. ம், ம், சரியா? ம்? கவலைப்படாம இரு. சரியா, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, அவனால இன்னும் எதுவும் பண்ண முடியாது. அவனும் அந்த அளவுக்கு கொம்பனும் கிடையாது. புதுசை பத்தி உனக்கு தெரியும்ல, தரவ என்ன? சரிங்க மாமா, சரி. சரி, வேலையை பாரு, போ. இங்க பாரு, அதிகமா வேலை பார்த்துட்டு இருக்காத. உன்னால செய்ய முடியாது. போய் தூங்க. வச்சுட்டு அக்கா மாதிரி பாத்துக்கலாம். நீ போ. இல்ல மாமா, சின்ன சின்ன வேலையை தான் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. வேண்டாம், அக்கா மாதிரி பாத்துக்குவாங்க. நீ போய் தூங்க போ. தூங்க கிட்டா. சரி வா, முதல்ல உன்னை தூங்க வச்சிடுறேன். அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பாக்குறேன். வா. இல்ல மாமா, எனக்கு தூக்கம் வரல, இருக்கட்டும். தூக்கம் வரட்டாலும் நீ தூங்கணும். வா, நீ தூங்குனதான் நல்லா இருப்ப. வா, காலைல ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல. வா, வந்து தூங்க வைக்கேன். வா.